திருவாரூர் மாவட்டம் புதூர் பகுதியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 72 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பள்ளி ஆசிரியர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத விரக்தியில் பாதிக்கப்பட்ட நபர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெல்டிங் பட்டறை தொழில் செய்து வரும் சோழவந்தன். இவரது கிராமம் அருகே இழுப்பூரில் வேளாங்கண்ணி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் ஜாக்குலின் ரோஸ் என்பவர் வீடு கட்டி வருகிறார். தனது வீட்டு பணிக்காக சோழவந்தனை அணுகிய ஜாக்குலின் அவரிடம் இருந்து 3 லட்சம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. அதோடு தான் சொல்லும் கம்பெனிகளில் முதலீடு செய்தால் அதனை இரட்டிப்பாக்கி தருவதாகவும் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறி பல தவணையாக 40 லட்சம் ரூபாய் வரை ஜாக்குலின் பெற்றுள்ளார். இதனை நம்பிய சோழவந்தன் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்தும் பணம் வாங்கி மொத்தமாக 72 லட்சம் ரூபாயை ஜாக்குலினிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட ஜாக்குலின் 2 வருடங்களாக ஏமாற்றி வந்துள்ளார். சோழவந்தனிடம் பணம் கொடுத்தவர்கள் அவருக்கு அழுத்தம் கொடுக்க திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு புகார் தெரிவித்துள்ளார். அதேபோல டிஐஜி அலுவலகத்திலும் புகார் அளித்த நிலையில் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த சோழவந்தன் வீடியோ ஒன்றை வெளியிட்டு எலிபேஸ்ட் மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். என் பேர் சோழவந்தன். நான் வேளாங்கண்ணியில் ஒரு ஜாக்லின் ரோஸ்னு ஒரு டீச்சர் என்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 40,60,60,000 என்கிட்ட பணத்தை வாங்கி நான் அவங்க பிள்ளைங்களுக்காக நான் பெருக்கி தரேன் சார், உங்களுக்கு நான் சேர்த்து தரேன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்கி என்னை ஏமாற்றிட்டாங்க. வீட்டில் மயக்க நிலையில் இருந்த சோழவந்தனை அவரது மனைவி மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அதோடு இல்லாமல் என்னை வெளிநாடு அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு 14 பேர் என்னோட சேர்த்து 15 பேர் நாங்கள் வாங்கி பணம் கட்டிட்டேன். நான் தான் எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கி கொடுத்துருக்குறேன். இது சம்மந்தமாக அவங்கள்ட்ட போய் பணத்தை கேட்குறப்ப பணத்தை இன்றைக்கி தர முடியாது, அது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எங்கள்கிட்ட பணம் கொடுக்கல. நானும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனு அங்கே எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் நானும் கேட்டு பார்த்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 மாதங்களுக்கு மேலே ஆகிட்டு இது வரைக்கும் அவங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை.